உத்தரப்பிரதேச மாநிலம் அம்பேத்கர் நகர் தொகுதி எம்பியாக இருப்பவர் ரிதேஷ் பாண்டே பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர். இவரது தந்தையும் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி சார்பில் எம்எல்ஏ ஆக உள்ளார். இந்நிலையில் ரிதேஷ் பாண்டா பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்து வடக்கு டெல்லியில் பாஜகவில் இணைந்தார். பிறகு அவர் நிறுவனம் கூறுகையில், பிரதமரின் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு பாஜகவில் இணைந்தேன். லோக்சபா தேர்தலுடன் அருணாச்சல பிரதேச சட்டசபைக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் மற்றும் தேசியவாத மக்கள் கட்சியை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் என மொத்தம் 4 பேர் பாஜகவில் இணைந்துள்ளனர். இதன் மூலம் 60 தொகுதிகளை கொண்ட அருணாச்சல பிரதேச சட்டசபையில் பாஜகவின் பலம் 56 அதிகரித்துள்ளது. அண்ணாமலை ஒரு வீடியோவை வெளியிட்டு பேசியிருக்கிறார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, நம்முடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரை இன்றோடு 232 தொகுதிகளை கடந்திருக்கிறது. 232வது தொகுதியாக மதுராந்தகத்தை கடந்துவிட்டு நாளை மறுதினம் 233வது தொகுதியாக திருப்பூரிலும் 234வது தொகுதியாக பல்லடத்திலும் இந்த யாத்திரை நடத்த உள்ளோம். இந்த கடுமையான பயணத்தில் ஆரம்பம் முதல் கடைசி வரை நம்மோடு சகோதர சகோதரிகள், மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், இளைஞர்கள், பெண்கள் பெரும் திரளாக வந்து எங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க, ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். தமிழக அரசியலில் இத்தனை ஆண்டுகாலமாக நாம் எதிர்பார்த்த மாற்றம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் நடைபெறப் போகிறது. ஒரு பக்கம் மோடி ஐடியாவின் அற்புதமான ஆட்சி, மறுபக்கம் தமிழக பாஜகவின் கடுமையான உழைப்பு, இன்னொரு பக்கம் நேர்மையான அரசியலுக்கான தமிழக மக்களின் இயக்கம். இந்த மூன்றும் சேர்ந்து 2024 நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். என்னுடன் இந்த பாத யாத்திரையில் ஆரம்பம் முதல் கடைசி வரை பயணம் செய்தவர்கள், யாத்திரையில் கலந்து கொண்டவர்கள், யாத்திரைக்கு உதவியவர்கள், யாத்திரையில் கலந்து கொள்ள தவறியவர்கள் என உங்கள் அனைவரையும் உங்கள் அன்பு தம்பியாக பல்லடத்தில் மார்ச் 27ஆம் தேதி நடைபெறும் யாத்திரைக்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன். இது என்னுடைய யாத்திரையோ பாஜகவின் யாத்திரையோ அல்ல, இது உங்களின் யாத்திரை. இந்த யாத்திரையில் நமது பிரதமர் நரேந்திர மோடி சரியாக 2 மணிக்கு கலந்து கொள்வார்கள். நீங்கள் நேரடியாக வந்து நமது பிரதமருக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க, அன்பை கொடுங்க, எங்களுடன் நீங்களும் இருக்கின்றீர்கள் என்று உரக்கச் சொல்லுங்கள். நீங்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என அண்ணாமலை கூறினார். டெல்லியின் பசாய் தாராபூரில் உள்ள குடோன் ஒன்றில் 50 கிலோ எடை உள்ள சூரோபிட்ரைன் என்கிற போதைப் பொருளை டெல்லி சிறப்பு பிரிவு காவல்துறை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்தனர். இதை கடத்த முயன்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3500 கிலோ போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ளது தெரியவந்தது. மேலும் இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், தப்பி ஓடிய அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் நடிகை கயல் ஆனந்தி நடித்து ஒரு மார்ச் 1ஆம் தேதி வெளியாக இருக்கும் மங்கை என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவரே கடந்த 3 ஆண்டுகளாக போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தின் தலைவனாக செயல்பட்டது தெரியவந்துள்ளது. அது மட்டுமல்லாது தனது சகோதரர்கள் மைதீன் மற்றும் சலீம் ஆகியோருடன் இணைந்து இந்த போதைப் பொருள் கடத்தலில் அவர் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மைதீன் இறைவன் மிகப்பெரியவன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருவதாகவும், சலீம் அரசியல் பிரமுகராக இருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தின் தலைவனாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக இருக்கிறார். அவர் தற்போது திமுகவில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதால் நிரந்தரமாக நீக்கப்படுவதாக துரைமுருகன் அறிவித்துள்ளார். விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் பாஜகவில் இணைந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக விஜயதாரணி அறிவித்தார். இந்த நிலையில் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணியின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், விஜயதாரணியின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டேன், விளவங்கோடு தொகுதி காலியாக உள்ளது என அறிவிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதனிடையே விளவங்கோடு தொகுதி காலி என அறிவிக்கப்பட்டால் மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து விளவங்கோடு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜாதியின் அடிப்படையில் வேட்பாளருக்கு வாய்ப்பளிக்கிறோம், ஆதித்தமிழ் குடிமக்களை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற நோக்கில் அதை செய்கிறோம் என்று தெரிவித்தார். தனி தொகுதி என்பது இல்லை என்றால் இங்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பே இருக்காது. எனவே அரசியல் அதிகாரம் அங்கீகாரம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரும் நடிகர் ரஞ்சித்திடம் விஜயின் அரசியல் வருகை தொடர்பாக நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், தமிழக அரசியலை பொறுத்தவரை புதுசாக யாரும் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார்கள். ஏற்கனவே இருக்கிற திருடனுங்க தான் திருடிட்டு இருக்கணும், புதுசாக யார் வந்தாலும் விடமாட்டாங்க. விஜய் தம்பி அரசியலுக்கு வந்ததை எதிர்க்கக்கூடியவன் நான் கிடையாது. ஆனால் ஒரு விஜய் அல்ல, 1000 விஜய் வந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. அப்படி யாராவது செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள தெய்வமா நினைத்து காலில் விழுந்து நான் கும்பிடுவேன் என கூறினார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, பாஜக சிறுபான்மையின மக்களால் வெறுக்கப்படும் கட்சியாக இருக்கிறது. அண்ணாமலை போன்றவர்கள் இருப்பதால் தான் பாஜகவை தமிழ்நாட்டில் இருந்து விரட்ட வேண்டும் என மக்கள் முடிவெடுத்துள்ளனர். அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக பழகும் இந்து முஸ்லிம் சகோதரர்களிடையே பிரிவினை ஏற்படுத்தும் நோக்கில் தீவிரவாத இயக்கம் என்று சொல்வது மிக மோசமானது. அண்ணாமலைக்கு வாய்க்கொழுப்பு அதிகம். இதை பாஜக எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை என கூறினார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொம்மை போல காட்சியளிக்கிறார்கள். அதுபோல அல்லாமல் வெற்றி பெறும் அதிமுக உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பார்கள்.
என்றார்கள். தேர்தலில் கூட இருக்கும் வரைதான் நண்பர்கள், வெளியே போய்விட்டால் அவர்கள் எங்களுக்கு எதிரியே. மோடியா எடப்பாடியா என்கிற நிலைப்பாடு எங்களிடம் இல்லை என கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.